என்னையா இது? ஒரு மட்டு மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க? விசேஷமாயா இது? நம்மெல்லாம் மனுஷங்க தானையா? என்ன விசேஷம் நடந்தாலும் ஏதாவது பிரச்சனையை பிடிச்சிட்டு மல்லு கட்டிட்டு அனுப்பீங்களா? நீங்க யாரும் சேரவே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆளாளுக்கு ஒரு தசை பார்த்து போங்கயா. மாயாண்டி, உன் மனசுக்கு நீ நல்லது நினைச்சுதான் இங்க வந்த. ஆனா நீ சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு இங்க யாருக்குமே மனசு இல்லையா? நாகலாபுரத்து பிரசிடென்ட்ங்கிற முறையிலையும் மஞ்சமலையோட பங்காளிங்கிற முறையிலையும் உன் குடும்பத்துக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. போங்கய்யா, மறுபடியும் விட்டு குத்து ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் புறப்படுங்க. ஏப்பா மாயாண்டி, நீ ஏதோ கூப்பிட்டங்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்தோம். இவன் இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நாம இங்க இருக்க வேணாயா, போயிடலாம். தேவையாங்க? நமக்கு இதெல்லாம் தேவையா? இப்படி எல்லாம் நடக்குங்கிறதுனால தானே நாம இந்த விசேஷத்துக்கே வர வேணாம், நமக்கு யார் வரவும் வேணான்னு சொன்னேன். கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கிய? 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த மாதிரி வேற ஏதாவது வெட்டு குத்து இங்க நடந்தா நாங்க என்னங்க பண்ணுவோம்? எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே. எங்களுக்கு நீங்க முக்கியங்க. வாங்க போலாம். இவங்க யாரு வேணாங்க. வாங்க போலாம். வாங்க ஜியா போலாம். வாங்க மாயாண்டி, ஐயா போயிடலாம். வாயா போலாம். வாங்க ஜியா. ஏண்டா சட்டப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி நான் சொத்தை பிரிச்சு கேட்டா நீங்க உரிமை இருக்கு உறுதி இருக்குன்னு சொல்லி என் மகளைய பரிசம் போட கேப்பீங்களா? இல்லை சின்ன மைனரு, நான் ஒத்த கையோட இருக்கிறதுனாலதான் அசால்ட்டா நினைச்சேன் கீழே தள்ளிவிட்ட. இப்போ சொல்றேன்டா, சவால் விட்டு சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்க. உன் முகர கட்டைக்கு உன் அப்ப என்கிட்ட வந்து என் மகளை கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்பானா? உன் அப்ப முகத்துல கரிய பூசுறதுக்கு சமமா? எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள வேற ஒரு மாப்பிளை பார்த்து என் பூங்கொடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேரு மஞ்சமலை இல்லடா. உங்களுக்கு என் வீட்டுல சம்பந்தம் கேக்குதா? சம்பந்தம் எம்பிட்டு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து சம்பந்தம் பேசுவேன். உங்க எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்குள்ள என் மகளை நான் கட்டி கொடுக்கறேன்டா.